எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு நமக்கு கிடச்சிருக்கு. பகவத்கீதா அத்தியாயம் 15 பதம் 15 சாப்டர் 15 டெக்ஸ்ட் 15 இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஸ்லோகாவும் சொல்லலாம். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், ரொம்ப கேட்டிருக்கீங்க, ரொம்ப ஃபேமஸ். ஓகே, ஸோ பிஃபோர் இந்த ஸ்லோகா நம்ம ஆரம்பிக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன ரீகேப் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த 15வது ஸ்லோகா என்னன்னா, ஒரு சம்மரைஸ் என்னன்னா, இதுதான் கிருஷ்ணா ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதாவது அவர் ஒரு சுப்ரீம் மெயின்டைனர் சொல்லிட்டு இந்த 15வது இந்த ஸ்லோக்காவில் தான் அவர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நம்ம பார்த்தாக்கா ஃப்ரம் சாப்டர் 11 to 15 வரைக்கும், சாப்டர் 11 ஸ்லோக்கா நம்பர் 11 நம்ம பார்த்தாக்கா கிருஷ்ணா சொல்கிறாரு, எவன் ஒருவன் ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் ஸ்டேட்டில் இருக்கானோ அப்போ தான் அவனுக்கு அவன் சுற்றி என்ன நடக்குதுன்னு அந்த உண்மையை அவனுக்கு தெரிய வரும். கிருஷ்ணா இங்கே சொல்லியிருக்காரு, எவன் ஒருவன் அந்த செல்ஃப் ரியலைசேஷன் ஸ்டேட்டில் இல்லைன்னா அவனுக்கு ஒன்றுமே அவனுக்கு புரியாது, என்ன நடக்குது அந்த மாதிரி தெரியாது. ஸோ பேசிக்லி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு அந்த என்டெவரன்ஸ் அப்படின்னா அந்த கொஸ்டின் நமக்குள்ளே அந்த ரேஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம யாருன்னு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ரியலைசேஷன் நமக்கு வரணும். அந்த ரியலைசேஷன் உங்களுக்கு அந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தால் தான் நீங்கள் மித்த என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கணும். ஃபர்ஸ்ட் யூ நீட் டு நோ நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக இருக்கீங்க, நம்ம சுற்றி இங்கே நேச்சர் இப்படி இது படைக்கப்பட்டு இதெல்லாம் நம்மளுக்கு அறிந்தால் தான் இந்த சுற்றி முழுக்க என்னென்ன நடக்குது, நமக்குள்ளே என்ன நடக்குது எல்லாமே நம்மளுக்கு புரிய வரும். ஃபர்ஸ்ட்டு அது சொல்கிறார். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் 12 to 15 தான் கிருஷ்ணா அவரோட சுப்ரீமேன்சி, அதாவது பேசிக்கலி சொன்னாக்கா அவங்களோட பவர்ல அது அவர் தான் அந்த சுப்ரீம் மெயின்டைனர் சொல்லிட்டு, இது எல்லா இதுக்கும் மெயின்டைன் ஒரு அதிபதி நான் தான் சொல்லிட்டு இங்கே ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கிருஷ்ணா சொல்கிறாரு, இந்த சூரியனோட அந்த லைட் இருக்குல்ல, அதோட லைட்டு நானே சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இந்த ஆர்பிட்ஸ், அதாவது இந்த பிளானெட்ஸ் எல்லாமே நம்ம ஆகாயத்தில் அப்படியே மெதுக்கிட்டு இருக்கு. அது எப்படி மெதுக்குது, அது கிருஷ்ணா இங்கே சொல்கிறாரு, இது என்னோட சக்தி மூலியமாக தான் இதெல்லாம், இந்த ஆர்பிட்ஸ் எல்லாமே ஃப்ளோட்டிங், இதெல்லாம் என்னோட சக்தி மூலியமாக தான் இது இந்த மாதிரி மெதுக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த நெருப்பும் நானே, உள்ளுக்குற நெருப்பும் நானே, வெளியே நெருப்பும் நானே. அப்படின்னா வெளியே அந்த நெருப்பு நம்மளுக்கு தெரியும், உள்ளுக்குறது என்ன நெருப்புனா நம்மளுக்கு அந்த ஜீரண சக்தி இருக்குல்ல, அந்த ஜீரணக்காக நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு நெருப்பு இருக்கும், அந்த நெருப்பும் நானே. அதாவது நீங்கள் என்ன சாப்பிட்டாலும், வெஜ்ஜியா நான்வெஜ்ஜியா என்னக்கு சாப்பிட்டாலும் அது ஜீரண கொடுக்க அந்த சக்தி கிருஷ்ணா தான். அந்த ஃபயர் நான் தான் கிருஷ்ணா அங்கே சொல்கிறார். ப்ரீவியஸ் ஸ்லோகா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு கிருஷ்ணா என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணா இந்த ஃபைனலாக அவர் சொல்கிறார், எல்லாம் பேசி முடிச்சு ஃபைனலாக அவர் ஒன்று சொல்கிறார். அதுதான் இன்னைக்கு ஸ்லோகா நம்பர் 15, 15வது ஸ்லோகா நம்ம பார்க்கணும். ஓகே, ப்ளஸ் படிச்சிடுறேன். சர்வஸ்ய சஹம் இர்தி சர்னிவிஷ்டோ மத்தஸ்மிதிர்ஜனம் அப்போஹனம் ச வேதாச்ச சர்வே அஹம் ஏவ வித்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவ சஹம். Translation. I am seated in everyone's heart, and from me come remembrance, knowledge and forgetfulness. By all the Vedas I am to be the known. Indeed, I am the compiler of Vedanta and I am the knower of the Vedas. இது தமிழில் யாராச்சும் படிச்சிருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
கரெக்ஷன். இதில் வந்து கிருஷ்ணா ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து இது வந்து ரொம்ப டைரக்டான ஒரு ஸ்லோகா. வந்து நம்ம ரொம்ப என்னது அது தத்துவ ரீதியாக அது மாதிரி சூப்பர் டைரக்டாக கிருஷ்ணா வந்து பாயிண்ட் வைக்கிறார். ஸோ இதில் வந்து நம்ம 4 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கணும். நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் இதயத்திலும் நானே, எல்லா இதயத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு ஃபர்ஸ்ட்டு. செகண்ட், இந்த ஞாபக சக்தி மறக்கிறதும் நானே, என்னோட சக்தி தான். மூணாவது, எல்லாரோட வேதங்கள் சாரும் அப்படின்னா ஆல் த வேதஸ் நோன் ஐ am to be known of all வேதம் அப்படின்னா அந்த எல்லாரோட வேதங்கள் சாரும் அதோட சாரல் வந்து எல்லாமே கிருஷ்ணா அது வந்து சொல்லிட்டு மூணாவது எடுத்து வைக்கிறாரு. நாலாவது, ஹீஸ் த கம்பைலர் அண்ட் நோன் ஆஃப் ஆல் த வேதா. அந்த அந்த எல்லா வேதங்களும் அது வந்து அந்த கம்பைல் அது செஞ்சு நான் தான் அந்த வேதங்களை எழுதி வைக்கிறேன், நான் தான் அந்த வேதாவை வந்து கொடுக்குறேன். ஐம் த கம்பைலர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, ஹீஸ் த கம்பைலர் ஆஃப் ஆல் வேதா. எல்லா வேதாஸ் வந்து ஹீஸ் த ஒன் டூ, அவர் தான் இது செஞ்சார் சொல்லிட்டு அது வந்து இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வைக்கிறார். ஓகே, ஸோ இங்கேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா, ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா இஸ் வெரி மேக்னிஃபிசன்ட். ஆனால் நம்ம வந்து த்ரூ அவுட் இந்த ஃபுல்லாக நம்ம படித்து வந்தாக்கா வந்து பார்த்தாக்கா நம்ம வந்து ஒன்றுமே இல்லை. நம்ம கிருஷ்ணா இல்லைன்னா நம்ம இல்லை. அந்த மாதிரி சாப்பிடக்கூட நம்மளால முடியாது. ஸோ எவ்ரி திங் ஈச் அண்ட் ஸ்மால் டைனி ஸ்டஃப் இருக்கிறது எல்லாமே கிருஷ்ணா வந்து இருக்கிறார். நம்மளை இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு அகங்கார இதில் நம்ம இருந்தாக்கா இதில் ஃபுல்லாக நம்மளுக்கு புரிஞ்சாலே நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ ஒரு கீழ்பட்டதாக நம்ம இருக்கும். நம்ம வந்து கிருஷ்ணா இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் வி ஆர் வெரி டிபெண்ட். நம்ம நம்ம வந்து இண்டிபெண்ட்னு சொல்லுவோம். நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கிறோம் இது இருக்கும். ஆனால் நம்ம சாப்பிட்ற ஜீரணம் ஆகுறதுக்கே கிருஷ்ணாவோட உதவி தான் நமக்கு வேணும். கிருஷ்ணா இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ அட் த சேம் டைம் எவ்வளோ ஒரு கருணையான ஒரு நம்மளோட பகவான் நம்ம கிருஷ்ணா. கெட்டவனும் தெரியல நல்லவனோ யார் இருந்தாலும் எந்த ஜீவராசி இருந்தாலும் எல்லாமே சரி சமமாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொல்கிறாரு. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்ப்போம், எல்லாரோட இதயத்திலும் நான் இருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பாடி வந்து ஓடுறதுக்கு காரணம் வந்து நம்ம ஆத்மா தான். நம்ம ஆத்மா தான் அதோட சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அந்த ஆத்மா இல்லைன்னா நம்ம டெட் பாடி, நம்ம ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அந்த முக்கியமான அந்த மெயின் எனர்ஜி வந்து ஆத்மா தான். ஓகே, இது ஆத்மாவோட வேலைகள் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, இந்த ஆத்மா ஏன்னா இந்த பாடி வந்து அதோட எனர்ஜி தான் அந்த ஆத்மா வந்து எனர்ஜி கொடுக்குறது. பாடிக்கு எனர்ஜி கொடுக்குறது தான் இந்த ஆத்மா. ஸோ ஆத்மா தான் இதோட ஃபுல் சூப்பர் எனர்ஜி. ஓகே, ஆனால் கிருஷ்ணா வந்து அவரும் இது நம்ம இதுக்குள்ளே இருக்காங்க. அது இப்படி இருக்கிறாரு, பரமாத்மாவாக இருக்கார். அதாவது சிரோடாகாசி விஷ்ணு சொல்லுவாங்க. எல்லாரோட இதயத்தில் பரமாத்மாவாக இருக்கிறது கிருஷ்ணா. ஸோ அவரோட வேலை வந்து என்ன அதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆத்மானா நம்மளோட எனர்ஜி கொடுக்குது. ஆனால் பரமாத்மா அங்கே இருந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட வேலைகள் வந்து அங்கே என்ன அது. ஸோ அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சக்தி கொடுக்கறது ஆத்மா இருந்தாலும் ஆனால் அது ஓட வைக்கிறது பரமாத்மா தான். அதுதான் எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு செர்டன் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பிறந்தோடனே ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுறோம், நம்மளுக்கு வந்து இது விதிக்கப்பட்டது, நம்ம இப்படி தான் ஆகும், இதெல்லாம் நம்மளோட செயல் காரியங்கள் எல்லாமே குறிப்பிட்டாக்கா எல்லாமே பரமாத்மாலேருந்து தான் வருது. அது எப்படி பரமாத்மாலேருந்து வருது நம்மளுக்கு கொஸ்டின் வந்தாக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம யார் நம்மளுக்கு தெரியணும். யூ நீட் டு நோ யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். இது வந்து நீங்கள் போன பிரிவி நீங்கள் பார்த்தாக்கா உங்கள் செல்ஃப் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்டு நம்ம செல்ஃப் 100% நம்ம யாருன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் கிருஷ்ணா வந்து நம்மளோட எத்தனையோ 1000 ஜென்மங்கள்
நம்ம 1000 பாடிஸ் நம்ம எடுத்து வந்திருப்போம். அது எல்லாமே துணையாக இருந்தது கிருஷ்ணர் தான். அதாவது பரமாத்மாவும் வந்திருக்காரு. ஸோ நம்மளோட எல்லா என்னது எல்லா எல்லா கார்னர்ஸ்லையும் அவருக்கு வந்து தெரியும். நம்மளோட டிசைர் என்னது, நம்மளோட மூட் எப்படி, நம்ம எதை நோக்கி நம்ம இருக்கோம், நம்மளோட மைண்ட் வந்து இப்படி எல்லாமே வந்து கிருஷ்ணன் ஹி அண்டர்ஸ்டாண்ட், ஹி நோஸ். நம்மளோட ஃபுல் த்ரூ அவுட் நம்மளோட ஜேர்னி வந்து கிருஷ்ணா தான் இருக்கார். அண்ட் அவர் தான் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஓகே இப்படியா இருக்கு, அதுக்கு பிரகாரம் நம்மளுக்கு அந்த பாடிஸ் வந்து ஓகே. ஸோ இதுதான் கிருஷ்ணாவோட வேலை. பேசிக்கலி இது எப்படி பார்த்தாக்கா, ஒரு பாஸ் இருக்காங்க. ஒரு பாஸ்க்கு வந்து ஒரு பிஏ இருப்பாங்க, பர்சனல் அசிஸ்டன்ட்ஸ்னு ஒரு இருப்பாங்க. அந்த பர்சனல் அசிஸ்டன்டோட வேலை என்னென்னா, பாஸ்க்கு வந்து என்னென்ன மீட்டிங் வருது, பாஸ் என்ன செய்ய போகிறான் எல்லாமே இந்த பிஏ கிட்ட தான் ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த பிஏ சொல்லிட்டு தான் இந்த பாஸ் வந்து நடப்பாங்க. ரைட்டா? அது அப்படியே தான் இருக்குது இங்கேயும். கிருஷ்ணன் அப்போ வந்து நம்ம பாஸ் மாதிரியும் அந்த பிஏ கிருஷ்ணா மாதிரியும் அவர் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து இது ஆக்டிவிட்டி இருக்குது, நம்ம அது பிரகாரம் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இது ஆக்சுவலி நம்மளோட ஆத்மா, நம்மளோட நம்மளோட நேச்சர் என்னன்னா, ஜீவேர ஸ்வரூபாய் நித்திய கிருஷ்ணதாஸ். நம்மளோட கிருஷ்ணோட தாசுங்க, நித்தியமான கிருஷ்ண தாசுங்க. வி ஆர் த இட்டர்னல் சர்வேட்டர் ஆஃப் கிருஷ்ணா. நம்ம கிருஷ்ண நம்மளோட உண்மையான ஸ்வரூப் என்னன்னா கிருஷ்ண சேவர்கள் தான். வி ஆர் த சர்வன்ட் ஆஃப் கிருஷ்ணா. ஆனால் இது எப்படி இருக்க, திருப்பி விட்ட மாதிரி இருக்கு. கிருஷ்ணா தான் நம்மளுக்கு சர்வெண்ட்டாக இருக்கிற மாதிரி இங்கே இருக்கு. ஸோ தட்ஸ் ஹவு எவ்வளோ ஒரு கருணையான ஒரு கிருஷ்ணா இங்கே இஃப் நம்ம நல்ல உன்னிப்பாக நம்ம பார்த்தாக்கா we can know Krishna is how merciful is he. ஏன் இது வந்து அவர் பண்ணுறாரு, ஏன் இதெல்லாம் செய்கிறாரு? ஒன்லி ஒன் திங் he want is நம்மளுக்கு வந்து நீ ஹாப்பியாக இருக்கும், நீ சந்தோஷமாக இருக்கும், நீ வந்து என்ன நினச்சி நீ இந்த உலகத்தில் நீ வந்த நீ அதை அடையணும். நீ வந்து ஹாப்பியாக இருக்கணும். இண்டிபெண்ட்டாக நான் வந்து சுதந்திரமாக நான் வந்து என்னோட லைஃப் வந்து ஹாப்பியாக நான் வந்து நடந்துக்கிட்டு நான் போனோம். அந்த மாதிரி நினச்சி தான் நீ வந்து. ஸோ அதுக்கு பிறகு நான் வந்து ஒரு வேலை செய்வேன் சொல்லிட்டு இதுதான். ஸோ நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ, போன பிறகு என்ன நினச்சிங்களோ, இந்த பிறகு நீங்கள் எங்கே விட்டீங்களோ அங்கே தான் நீங்கள் எடுப்பீங்க. ஸோ ஹீஸ் த ஒன். உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு நினச்சி நீங்கள் போகிறீங்க வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் பிறவி நீங்கள் எடுக்கிறது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நாலேஜாக கொடுப்பாரு, அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு வழியும் கொடுப்பாரு. நம்மளுக்கு அந்த டெஸ்டினேஷன் அந்த டிசையர் வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த பாதைகள் எல்லாமே ஏற்பாடு கொடுக்குறது தான் கிருஷ்ணனோட பிராயமான ஒரு வேலை, பரமாத்மாவா. ஓகே. ஸோ அதுக்கு வந்து கிருஷ்ணா நமக்கு அந்த ஞாபக சக்தியை கொடுக்குறாரு, அதுக்கு பொறுத்து அந்த இன்டெலிஜென்ஸும் அவர் கொடுக்குறாரு. ஆனால் இப்படி இருக்கிறப்ப ஏன் இங்கே வந்து கிருஷ்ணன் சொல்கிறாரு, we come from remembrance, knowledge and forgetfulness. Forgetfulnessனா சரி ஓகே, எனக்கு வந்து ஒரு நாலேஜ் இதெல்லாம் ஒரு நைஸ் தான், நாலேஜ் கிடைக்கிது, ஓகே, எனக்கு ரிமெம்பர்ஸ் ஞாபக சக்தி, ஓகே. ஆனால் அந்த மறக்கிற சக்தியை நானே கொடுக்குறேன்னு சொல்கிறது வந்து மறக்கிறது வந்து நல்லா இல்லையே. நம்ம மறந்தாக்க நமக்கு மறக்கிற சக்தி எதாவது இருந்தாக்கா நல்லாவா இருக்குது, நல்லா இல்லையே. அது ஏன் இப்போ நம்ம இப்படி எடுத்து பார்ப்போம். மறக்கிறது வந்து எப்படின்னா அதுவும் ஒரு கருணை தான். இப்போ லெட்ஸே ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து போன பிரிவியில் வந்து நீங்கள் என்னென்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பிரிவில் நீங்கள் ஞாபகம் வந்துருச்சுனாக்கா இந்த வாழ்க்கை வந்து உங்களோட வாழ்க்கை வந்து உங்களோட சைக்காலஜி வந்து ஒரு 2 டைப் ஆஃப் பர்சனாலிட்டியாக இருப்பீங்க. ஓகே, நீங்கள் நீயாவே யூ ஓன்ட் பி யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து உங்கள் செல்ஃபை நீங்கள் இருக்க மாட்டீங்க, நீங்கள் வந்து டுவெல் பர்சனாலிட்டியாக நீங்கள் இருப்பீங்க. ஓகே, நீங்கள் உங்களோட எப்படி சொல்கிறது, உங்களுடைய இந்த பர்த்தோட ஜேர்னி வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். சும்மா நினச்சி நீங்கள் எப்படி இறந்தீங்க கூட நீங்கள் நினச்சி பார்த்தாக்கா உங்களோட இந்த வாழ்க்கை வந்து அதே நினச்சிக்கிட்டே நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் உங்களோட மூவ் வந்து இந்த வாழ்க்கையோட மூவ் வந்து போவாது, நீங்கள் அது நினச்சிக்கிட்டு அதே நீங்கள் இருப்பீங்க. ஸோ இது வந்து ஸ்லோ டவுன் ஆகிடும். ஸோ சம்டைம்ஸ் ஓகே, நமக்கு வந்து நாட் எவ்ரி டைம் நம்மளுக்கு வந்து அந்த ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். சட்டம் மறக்கிறதும் ஒரு நல்லது தான். மறக்கிறது வந்து இது மட்டும் இல்லை,
சம்டைம் ஒரு மறுக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட். அதாவது ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு சம்பவம்ல வந்து இந்த மறுக்கிறது வந்து ஒரு ரொம்ப நல்லது தான். இப்போல்லாம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிறதுலாம் நமக்கு நிறைய இந்த சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். எது கெட்டதோ அதுதான் நம்ம ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சம்டைம் மறுக்கிறது வந்து இட்ஸ் a குட் திங் தான் டு அவாய்ட் certain பேட் திங்ஸ். ஸோ அண்ட் நம்ம வந்து மறுக்கிறது வந்து நான் நல்லது சொன்னோன்னே எல்லாமே நல்லது இல்லை. நம்மளுக்கு வந்து நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் மறக்கலாம், என்ன வேணாலும் இது ஓகே ஆல் குட் கேன் கோ. ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் மறக்கக்கூடாது, அதாவது கிருஷ்ணாவோட தாசன் அது மட்டும் நீங்கள் மறக்கக்கூடாது. கிருஷ்ணா யாருன்னு நம்ம மறக்கக்கூடாது. நம்ம கிருஷ்ணாவோட அது இன்டர்னல் செல்வேட்டர் வந்து அது வந்து அந்த பொசிஷன் வந்து நம்ம மறக்கவே கூடாது. அது தவிர அது மறந்தாக்கா அதுதான் ஒரு பெரிய ஒரு ஒரு அன்லக்கியான ஒரு அது மறுக்கிறது கிருஷ்ணாவே கொடுக்க மாட்டேன். அது நம்ம ஆசைப்பட்டு தான் அது வரும். நம்மளுக்கு வந்து கிருஷ்ணா வேணாம், நான் வந்து இப்படி எனக்கு இதெல்லாம் அப்படியே நீங்கள் நினச்சிக்கிட்டு போனீங்களா உங்களுக்கு வருது அந்த மெர்சி வேற. உனக்கு வேணாமா சொல்லிட்டு அது மறுத்து விட்டு உன்னோட பாதையை ஓகே நீ உனக்கு இதானே வேணும் உனக்கு இதே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது போயிடும். அது மட்டும் நம்ம இருக்கக்கூடாது. அது வந்தாலே எல்லாமே இன்னும் நம்மளோட வாழ்க்கையை ஒரு ஒரு இருட்டான ஒரு இதில் நம்ம இருந்துருக்கோம். ஓகே, ஸோ ஸோ எல்லாமே நம்மளோட பிரகாரம் தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்கிறது. ஆக்சுவலி இங்கே வந்து நம்ம நல்லா படித்தாக்கா நம்மளுக்கு என்ன தேவைகளோ அதுதான் கிருஷ்ணா வந்து எல்லாமே பூர்த்தி பண்ணுறாரு. நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு என்ன டிசைர் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகே, இப்படி இருந்தாக்கா என்ன ஆகும்? நம்மளுக்கு நினச்சதே நினச்சிக்கிட்டே நம்ம நினச்சதே எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தாக்கா நம்மளே ஒரு இம்பெர்ஃபெக்டான ஒரு சூழ். நம்மளுக்கு ஒரு இம்பெர்ஃபெக்ட், நம்ம எல்லாமே நம்ம பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. த மோஸ்ட் பெர்ஃபெக்ட் வந்து கிருஷ்ணா மட்டும் தான். இம்பெர்ஃபெக்டான ஒரு சோல் நம்ம வந்து இம்பெர்ஃபெக்டாக நம்ம நினச்சாக்கா எல்லாமே இம்பெர்ஃபெக்டாக தான் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டிசிஷன் அங்கே வந்து இருக்கும். ஒரு 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 பெர்ஃபெக்டான ஒரு டிசிஷன் அங்கே வந்து இருக்கணும்னா அதுதான் கிருஷ்ணா வந்து இங்கே ஒன்று எடுத்து வைக்கிறாரு. அதாவது என்னன்னா, I am the knower of all Vedanta Krit Vedavid Jaham. By all Vedas I am to be known. Indeed, I am the compiler of Veda and I am the known of the Vedas. இங்கே தான் வேதங்கள் வருது. வேதங்கள் இங்கே வந்து எல்லாமே சொல்லிட்டு வந்து இங்கே கிருஷ்ணா வந்து by all the Vedas I am to know வந்து சம்மதிங்களாம் வேதாஸ் தான் அங்கே வருது. கிருஷ்ணா சொல்கிறாரு, ஓகே நான் வந்து உங்கள் உள்ளுக்கு நான் இருக்கிறேன், பரமாத்மாவை நான் இருக்கிறேன், மறுக்கிற சக்தியும் ஞாபக சக்தியும் நான் கொடுக்குறேன், அண்ட் எல்லா வேதங்களும் நான் தான் கம்பைல் பண்ணுறேன். வேதம் வந்து அங்கே வருது. இது வந்து இதான் நம்ம வந்து ஒரு உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும். இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிள்ளை இருக்குது. ஒரு பிள்ளைக்கு வந்து அதுக்கு ஸ்விம்மிங் பூல் பார்த்தோன்னே அது ரொம்ப ஆசைப்படுது. எனக்கு போய் குளிக்கணும் சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்குது. அதுக்கு வந்து ஒரு 4 ஃபீட் இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த ஸ்விம்மிங் பூலோட டெப்னஸ் வந்து ஒரு 5 ஃபீட். ஆனால் எனக்கு அதுதான் வேணும், நான் அங்கே தான் போகணுன்னு அடம் பிடிக்குது அவங்க அம்மா கிட்ட. அம்மாவும் அது வந்து மறக்க முடியல. சரி பிள்ளை ரொம்ப கேட்டானே, சரி ஆனால் அம்மாவுக்கு தெரியும் அது வந்து அங்கே போனாக்கா அதுக்கு ஆபத்து இருக்குது. அப்புறம் அவங்க அம்மா என்ன செய்வாங்க, அதுக்கு வந்து அந்த ப்ளம்போவோ இல்லாட்டி ஒரு லைஃப் ஜாக்கெட்டோ அதுக்கு கொடுப்பாங்க, போட்டு விட்டுருவாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த லைஃப் ஜாக்கெட் தான் அது வந்து அந்த தண்ணியில் முழுகாமல் இருக்கிறது, அதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு. அதே மாதிரி தான் இங்கேயும் எல்லாமே நான் கொடுக்குறேன், எல்லாமே நான் உனக்கு உள்ளுக்குள்ள இருந்துக்கிட்டு எல்லாம் ரெக்கார்ட் பண்ண, உனக்கு என்னென்ன வேணும் எல்லாமே நான் செய்கிறேன். ஆனால் எனக்கு தெரியும் ஒரு நாளில் நீ வந்து எங்கேயாச்சும் மாட்டுவேன். அதை மாற்றுறதுக்கு தான் உனக்கு இந்த லைஃப் ஜாக்கெட்டாக நான் வந்து இந்த வேதங்கள் கொடுக்குறேன். அது கிருஷ்ணா வந்து இங்கே சொல்கிறாரு. ஸோ எப்படி அந்த லைஃப் ஜாக்கெட் அந்த பிள்ளையை காப்பாற்றுதோ அதே மாதிரி தான் வேதங்களையும். நம்ம எவ்வளோதான் நம்மளை வந்து நம்ம செல்ஃப் நம்ம வந்து இதுதான் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும், இது நான் செய்யணும், அது செய்யணும், பணம் சம்பாதிக்கிறது செய்யணும், எல்லாமே நம்ம ஓடிக்கிட்டு இருந்தாலும்
ஒரு டைமில் நம்ம வந்து ஒரு பாயிண்டில் வந்து நம்ம நிற்போம். நமக்கு அது ஃபுல்லாக சந்தோஷம் கொடுக்குறோம். ஏன்னா இது வந்து ஒரு துக்காலயமான ஒரு இடம். துக்கம் கண்டிப்பாக என்ன செஞ்சாலும் திருப்தி இருக்காது. அந்த திருப்தியே கிருஷ்ணாவோட சேவை மூலியமாக திருப்தி கொடுக்கும். எது வந்து கிருஷ்ணா இருந்தாக்கா அங்கே தான் திருப்தி கொடுக்கும். ஸோ அப்போ தான் வேதங்கள் வந்து வருது. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தாக்கா ஸோ இங்கே எழுதியிருக்கு Prabhupada வந்து இங்கே compile பண்ணி, therefore the purpose of the Vedas is to understand Krishna. The Vedas give us the direction by which to understand Krishna and the process of realizing Him. The ultimate goal is the Supreme Personality of Godhead. Here, the purpose of Vedas is to understand Krishna. Yeah, you want to understand Krishna? Because எப்போ வந்து இது இங்கே வந்து கிருஷ்ணா வந்து வேத வியாசராக வர்றாரு. அதான் சொல்கிறாரு இங்கே, ஐ ஆம் த கம்பைல் ஆஃப் வேதாந்தா. எப்படி அவர் அந்த கம்பைல் ஆஃப் வேதாந்தா? ஏன்னா கிருஷ்ணா ஹீ கம்ஸ் ஹேஸ் அ வேத வியாசராக வந்துட்டு 4 வேதங்கள், 18 புராணங்கள், 108 உபநிஷங்கள் கொடுத்து இது எல்லாமே நம்ம படித்தாக்கா என்னன்னா அல்டிமேட்லி ஒன் திங் தான், கிருஷ்ணாவை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ இஸ் கிருஷ்ணா, வாட் இஸ் யுவர் பொசிஷன், உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கும் கிருஷ்ணாவுக்கும் என்னது, இது எல்லாமே அந்த கன்க்ளூஷன் என்னன்னா கிருஷ்ணா தெரியுது. யூ நீட் டு நோ ஹூ இஸ் கிருஷ்ணா, அதுதான் அதோட கன்க்ளூஷனே. ஓகே, ஸோ வேன் யூ நோ கிருஷ்ணா, உங்களுக்கு என்ன தெரியணும்னா இது வந்து ஒரு இமேஜினரியான ஒரு வேர்ல்டு, இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு உலகம் இல்லை. நம்மளை படித்தவர் கிருஷ்ணானா யார்? கிருஷ்ணா நம்மளுக்கு யாருன்னா பக்தி வினோத் தாக்கூர் வந்து அவரோட பாடங்கள் வந்து ஒரு பாடல் என்ன போட்டிருக்குன்னா, கிருஷ்ணா மத்தா கிருஷ்ணா பிதா கிருஷ்ணா தானோ பிரான், அது வந்து ஒரு பாட்டு வரியில் வந்து வரும். அது எப்படின்னா, கிருஷ்ணா தான் என்னோடய அம்மா, கிருஷ்ணா தான் என்னோட அப்பா, என்னோடய வாழ்க்கை முழுக்க வந்து கிருஷ்ணா தான் சொல்லிட்டு அதோட வரிகள் அது வந்து வரும். அப்போ தான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது என்ன குறிப்பிட்டுனா, வேன் யூ நோ எவ்ரி திங், யூ ஒன்லி நோ உங்களோட மெட்டீரியல் பேரண்ட்ஸ் இங்கே இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஒரிஜினல், இது வந்து எப்படியாச்சும் அழிஞ்சிடும். ஆனால் உனக்கு வந்து எத்தனையோ அம்மா அப்பா இங்கே இருக்காங்க, அந்த ப்ரைம் அந்த ஒரிஜினல் யாருன்னா கிருஷ்ணா மட்டும்தான். உனக்கு வந்து இது எல்லாமே உனக்கு இந்த வேதங்கள் புரிஞ்சிச்சுனாக்கா உன்னோட அல்டிமேட் பேரண்ட்ஸ் யாருன்னா உங்களோட ஃபாதர் மதர் யாருன்னா கிருஷ்ணா தான். நீ வந்து அங்கே தான் நீ இருக்கணும் சொல்லிட்டு உனக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து வரும். ஓகே, சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த வேதங்கள் வந்து இதுதான் அதோட பேசிக். கிருஷ்ணா தான் அதோட ஃபைனல் டெஸ்டினேஷன். ஆனால் இப்போ நம்ம பார்த்தாக்கா சம் ஸ்கிரிப்சர்ஸ் நம்ம எடுத்து பார்த்தாக்கா அதோட மெயின் எசன்ஸ் வந்து அங்கே போட்டிருக்க மாட்டாங்க. நானே ஒரு செட்டின் பகவத்கீதா நான் வந்து கோத்ரூ பண்ணியிருக்கேன். அந்த ஸ்லோகா எல்லாமே ரைட்டாக தான் இருக்கும், ட்ரான்ஸ்லேஷன் ரைட்டாக தான் இருக்கும்.
ஆனால் அந்த கொமெட்ரி நம்ம பார்த்தாக்கா அங்கே கிருஷ்ணா இருக்காது, அங்கே வந்து லாட் தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தாக்க நிறைய விவாதங்கள்லாம் இருக்கும். கிருஷ்ணா பகவானை அவங்க வந்து கிளைம் பண்ணுறதுக்கே ரொம்ப விவாதம்லாம் நடக்கும். கிருஷ்ணா பகவானை ஏற்றுக்கவே முடியாது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆலயங்கள் வந்து நிறைய மக்கள்லாம் இருப்பாங்க. ஆனால் கிருஷ்ணாவோட ஆலயங்கள் மட்டும்தான் ரொம்ப இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன அது ஒரு வேட்பாடு இருக்கும். இது வந்து ஏன்னா அது வடநாட்டு, அது வந்து கிருஷ்ணா இல்லை, இது அதுன்னு ரொம்ப நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வருவாங்க. நிறைய அந்த ஞானிகள், அந்த வேதஸ் எல்லாம் இருப்பாங்களே, ஃபிலாசபர்ஸ், அவங்களாம் ஏதோ வார்த்தைகள்லாம் சொல்லி புஷிங்லாம் பண்ணுவாங்க. ஓகே, நம்மளுக்கும் அவ்வளோ டைமும் இல்லை ரொம்ப படிக்கிறது. நம்மளுக்கு இருக்கிறது ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை. இது ரெண்டுமே நீங்கள் படித்தாலே உங்களுக்கு வந்து அந்த எல்லா வேதங்களோட சாரங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன அதோட உண்மையான ஒரு ட்ரூத்து. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப மறைக்கப்பட்டது தான். ஏன்னா கிருஷ்ணாவை தெரியுது, பகவானை தெரிஞ்சு வந்து ரொம்ப சீக்ரெட்டிவாக தான் நமக்கு தெரியும். இது வந்து இது வந்து ரொம்ப எப்படி டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க, ரொம்ப மூடி மறைச்சு அங்கங்கே தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம நல்லா ஆராய்ந்துன்னா நம்மளுக்கு வந்து இந்த வேதங்கள், இந்த உபநிஷங்கள் எல்லாமே யூ நீட் டு அப்படி. ஓகே, இப்போ விளக்குதா பிரபு? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு உண்மையை நமக்கு தெரியணும்னா ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்கும். சர்டன் உண்மைகள் வந்து ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்கும். அது கிருஷ்ணா பகவத்கீதாவில் சாப்டர் 10 டெக்ஸ்ட் 38 அவர் சொல்லியிருக்காங்க, மௌனம் சாயவேஷ குய்யம் யானம் ஜராபாந்தம் அகம். அப்படின்னா of all the secrets I am the silence and of the voice I am the wisdom. அப்படின்னா of all the secrets நான் வந்து சைலண்ட்டாக தான் இருக்கேன், and all the secret நான் தான் சைலண்ட்டு, and of the voice I am the wisdom. all the intelligenceக்கு வந்து நான் தான் அதுக்கு அதிபதி சொல்கிறேன். அப்படின்னா நாட் எவ்ரி ட்ரூத் வந்து ரொம்ப லவுடாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ட்ரூத் வந்து ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ வென் உங்களுக்கு வந்து அந்த ட்ரூத் வந்து உங்களுக்கு தெரிய வந்துச்சுனாக்கா தென் உங்கள் லைஃபே மாறும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி கதை எனக்கு இருக்குது. வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ கெட் கிருஷ்ணா? கிருஷ்ணா வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு காரியம் இல்லை, ஆனால் அது வந்து ஒரு நடக்காத ஒரு காரியமும் இல்லை. அதுக்கு வந்து கிருஷ்ணாவுக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கணும்னா ஒன்லி ஒன் திங் தான், ஜஸ்ட் டிவோஷனல் சர்வீஸ். அது நீங்கள் வந்து இந்த கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறது அதுதான். ஒன்லி டிவோஷனல் சர்வீஸ் யூ கேன் அட்டைன் கிருஷ்ணா. இன் இயர் நான் ஒரு குட்டி கதை என்னன்னா, இஃப் உங்களுக்கு வந்து கிருஷ்ணா கிடைச்சாக்கா அது வந்து உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும்னா, கிருஷ்ணா எங்கே வரைக்கும் வருவாருன்னா இங்கே வந்து இந்த கதையில் நம்ம பார்ப்போம். இது வந்து மாதவேந்திரபுரி வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மாதவேந்திரபுரி யாருன்னா ஈஸ்வரபுரியோட குரு. ஈஸ்வரபுரி யாருன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து குரு. ஓகே, ஸோ மாதவேந்திரபுரி வந்து இஸ் நாட் சாதாரணமாக ஒரு பக்தர் இல்லை, அவர் வந்து வெரி கிரேட்டான ஒரு பக்தர் மாதவேந்திரபுரி. மாதவேந்திரபுரி வந்து ஒரு டைமில் வந்து அவர் பிருந்தாவனில் இருக்கும்போது அவர் தூக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கனவு வரும். அந்த கனவுல வந்து கோபால் வந்து வருவார். அது வந்துட்டு அவர் சொல்லுவார், மகேந்திரா, நான் வந்து ரொம்ப ஒரு டேர்ட்டில் நான் இருக்கேன், அப்புறம் ரொம்ப ஒரு ஏதோ ஒரு குழிக்குள்ளே வந்து நான் இருக்கிறேன், ரொம்ப ஒரு அசுஸ்தமான ஒரு இடத்துல நான் இருக்கேன். நீ வந்து என்னைய வந்து மீட்டி எடுத்து எனக்கு வந்து ஒரு ஆலயத்தில் வந்து நீ வந்து என்னைய வந்து அங்கே வந்து வழிபாடு பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கனவு வருவார்.
கனவுல வந்து சொல்லுவார், இந்த இந்த இடத்துல நான் இருக்கேன், நீ அங்கே வந்து எடுத்துக்கோ, நான் உழுக்கு தான் இருக்கேன், தோண்டி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. மாதேந்திர பூரியும் அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் போவார் அந்த இடத்துக்கு. ஓகே, அப்புறம் போயிட்டு அங்கே வந்து தோண்டி எடுக்கும்போது அங்கே வந்து கோபால் இருப்பார், அவரோட அந்த விக்கிரகம் வந்து இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு அங்கே வந்து ஒரு ஆலயத்தில் வந்து அவர் கட்டி அவருக்கு வந்து அங்கே பூஜை வந்து அங்கே நடக்கும். ஸோ அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு 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 நெகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ எல்லாமே நடந்து முடிஞ்சோடனே அப்புறம் திருப்பி அவர் படுப்பார். அவருக்கு இன்னொரு கனவு வரும். அவர் என்ன சொல்லுவார்னா, கோபால், மதேந்திரா, நான் வந்து ரொம்ப குழிக்குள்ளே இருக்கிறதுனால என்னோட இதயம் வந்து ரொம்ப சூடாக இருக்குது, நான் ரொம்ப மை ஹார்ட் இஸ் வெரி ரொம்ப ஹீட்டாக இருக்குது. நீ என்ன பண்ணு, ஜெகநாத் பூரிக்கு நீ போயிட்டு அங்கேருந்து அந்த செண்டல்வுட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வா, இல்லை எனக்கு வந்து நீ அது பூசுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ நீ அது பூசினாக்கா எனக்கு கொஞ்சம் குளுமையாக இருக்கும்னு சொல்லி. அப்புறம் மாதேந்திர பூரி வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு வயசானவர் டைம். அவருக்கு வந்து இங்கேருந்து போகணுமே ஜெகநாத் பூரிக்கு போயிட்டு அங்கே எடுக்கணுமே, அவரும் ரொம்ப கொஞ்சம் ஓல்டு, அப்போ கொஞ்சம் வயசாகிட்டார். அப்புறம் அவர் சரி கோபால் சொல்லிட்டாரு நம்ம போவோம் சொல்லிட்டு அவர் போனார். அப்புறம் போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு கோபிநாத் டெம்பிள் வந்து ஒடிஷாவில் வந்து ரொம்ப ரெஸ்ட் பண்ணுவார். அங்கே போயிட்டு ரெஸ்ட் பண்ணுறப்ப அவர் அங்கே வந்து ஆஃபரிங் நடக்கும். அந்த ஆஃபரிங் வந்து ஒரு ஸ்வீட் மில்க்ல ஷீரான்னு சொல்லுவாங்க, கீர் ஸ்வீட் மில்க் வந்து அங்கே வந்து ஆஃபரிங் நடக்கும். 7 pots ஆஃபரிங் வந்து அங்கே நடக்கும். மாதேந்திர பூரி அவர் வந்து அதை பார்ப்பார். பார்த்துருவானே, இந்த பால் வந்து ரொம்ப நல்லா இருக்க, இது நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தாக்கா அந்த டேஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன இப்படி செய்யணும்னு. அப்படியே வந்து என்னோடய கோபாலுக்கு வந்து அங்கே நான் செஞ்சிடுறேன் சொல்லிட்டு அவரோட மைண்டில் அது ஓடும். ஆக்சுவலி அவரோட மைண்ட் என்ன ஓடுச்சுன்னா, அவருக்கு குடிக்கிறது இல்லை, அவர் குடித்தா அது எப்படி இருக்குது சொல்லிட்டு அவர் அந்த பால் வந்து அதே மாதிரி அங்கே செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மோட்டில் தான் அவர் இருந்தார். அப்புறம் அதை நினைக்கும் போது அவருக்கு டக்குன்னு இன்னொரு மைண்ட் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னதுன்னா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணுறேன்னு, ஒன்றும் ஆஃபரிங்கே நடக்கலையே, ஆனால் நான் வந்து இந்த மாதிரி நான் நினைக்கிறேன்னு, நான் அவ்வளோ பெரிய அபராதமாக நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அவருக்குள்ளே ஒரு மனமரத்தும் அவர் இருக்கும். ஆக்சுவலி இதில் வந்து என்ன குறைச்சி, அதனால தான் நம்ம வந்து பிரசாதம்லாம் வைக்கிற போது நம்ம வந்து மூடுவோம். ஏன் மூடுறோன்னா, அப்போ தான் அந்த சம்டைம்ஸ் நம்ம கண்ணாலே பார்த்து கூட சாப்பிட்டுருவோம். ஸோ அது வந்து ஒரு ஒஃபென்ஸ். அது வந்து ஃபர்ஸ்ட்டு கிருஷ்ணா பார்க்கணும், அவர் தான் அது வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்படி தான் ஸோ திஸ் இஸ் த தத்துவம்லாம். ஸோ அவர் வந்து ஐயோ நான் ஒரே அபராதியாக நான் ஆகிட்டேனே எப்படி சொல்லிட்டு அவர் கொஞ்சம் மனம் வருத்தத்தோடு அவர் வந்து அப்படியே அந்த டெம்பிள் வெளியே வந்து அங்கே செண்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்புறம் ராத்திரி வந்து வந்தோடனே அவர் வந்து அவருக்கு தூங்கவும் முடியல, அவர் அங்கேயே சென்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அது ஒரு மரத்துக்கிட்ட வந்து அங்கே சென்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்புறம் அந்த டெம்பிளோட பூஜாரிக்கு வந்து ஒரு கனவு வரும். அது இந்த கோபிநாத் அவர் வந்து கிருஷ்ணா வந்து அவரோட கனவுல வந்துட்டு அவர் சொல்லுவார், அங்கே வந்து என்னோட பக்தன் ஒருத்தர் இருக்கார், அந்த பக்தன் வந்து எனக்கு அவர் ரொம்ப பசியோடு அவங்க இருப்பான், அங்கே நீ போயிட்டு எனக்கு வந்து என்னோட பக்கத்தில் டிடி பக்கத்தில் வந்து நான் வந்து ஒரு பாட் வச்சுருக்கேன் பால், அது போயிட்டு அவனுக்கிட்ட போய் கொடு, வெளியே தான் நிற்கிறான்னு சொல்லிட்டு அந்த பூஜாரிக்கு வந்து அது கனவு வரும். அந்த பூஜாரி வந்து உடனே அவர் ஏஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு அந்த டெம்பிள் அந்த டேட்டியோட டோர் திறப்பாரு. பார்த்தாக்க உண்மையிலேயே அந்த ஒரு பால் பாட் ஆஃப் பால் வந்து அங்கே இருக்கும். அந்த பால் எடுத்து அப்புறம் அவர் ரிலைஸ் பண்ணுறாரு, மாதேந்திர பூரி வந்து சாதாரண ஒரு பக்தர், அவர் மிகச்சிறந்த ஒரு பக்தர். இல்லாட்டி கிருஷ்ணாவே அவர் வந்து இந்த மாதிரி திருட மாட்டார், அந்த பால் வந்து எடுத்துகிட்டு அது வச்சுக்க மாட்டார். அந்த டெம்பிள் வந்து இப்போவும் இருக்குது ஒடிசாவில். அந்த டெம்பிளோட பேர் வந்து ஷீராச்சோரா கோபிநாத். ஷீராச்சோரா கோபிநாத் தான். ஷீரா வந்து அந்த பால், சோரானா திருடர். ஸோ மாதவேந்திர பூரிக்காக அந்த பால் 7 பாட்ஸில் வந்து ஒரு பாட் வந்து அவரே திருடி மாதவேந்திர பூரிக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் இருந்தார். ஸோ அவ்வளோ பேர் ஒரு
நீங்கள் வந்து கிருஷ்ணாக்கு இதெல்லாம் நீங்கள் உண்மையாக நீங்கள் இருந்தாங்கன்னா கிருஷ்ணா என்ன வேணாலும் செய்கிறோம் அன்டில் ஹி ஸ்டீல் ஃபார் யூ. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி கதை தான். ஏன்னா இன்னைக்கு நேற்று வந்து பிரபுபாட்டோட லெக்சர்ஸ்லாம் கேட்குறப்ப அவர் வந்து இந்த கதை சொன்னார். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன நான் வந்து ஒரு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் ஹவ் நம்ம வந்து கொஞ்சம் கொடுத்தாக்கா கிருஷ்ணா வந்து ஹில் கோ அன்டி இந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் வந்து அவர் வந்து போவார். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் யூ வாண்ட் அட்வான்ஸ் இன் பக்தினா ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ரியலைஸ் ஹூஸ் கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நீங்கள் வந்து சும்மா படிச்சுட்டு நம்ம வந்து இருக்கிறது இல்லை, படிச்சுட்டு நம்மளுக்கு புரியும். ஆனால் அது எது வரைக்கும் நம்மளுக்கு வந்து உணர முடியும்னா அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் ரியலைஸ் வாட் இஸ் கிருஷ்ணா ஒரு பொசிஷன், வாட் இஸ் நம்மளோட கனெக்ஷன் கிருஷ்ணா கூட என்னது நமக்கு தெரிய வரும். அதுதான் ஃபர்ஸ்ட்டு. அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அதாவது ஷர்தா ஃபுல் ஃபேத். நம்ம வேதங்கள் இதெல்லாம் என்னென்ன எழுதிப்பட்டிருக்கு எல்லாம் ஃபுல் ஃபேத்தாக நம்ம இருக்கோம். ஆமாம் இதுதான் உண்மை, இது வந்து டவுட்டே இல்லை, இது வந்து பிழையே இருக்காது. அந்த மாதிரி ஒரு 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 ரொம்ப ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து என்னன்னா செகண்ட் வந்து அது நம்ம கேட்டுட்டு அது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அது எப்படி நம்ம செய்கிறது, அது வந்து நமக்கு இருக்கணும். நம்ம கேட்டுட்டு மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம கேட்டுட்டு அது எப்படி நம்ம வந்து நம்ம வாழ்க்கை விதிமுறையில் நம்ம அது வந்து எப்படி நம்ம செய்கிறோம், வாழ்க்கையில் நம்ம இது வந்து எப்படி எடுத்துக்கிறோம், அதான் அர்ச்சா, அதான் எப்படி நம்ம நம்ம செய்கிறோம். அது ரெண்டாவது. மூணாவது வந்து ஒன் பாயிண்ட் ஃபோக்கஸாக நம்ம இருக்கணும். அது வந்து என்னன்னா கிருஷ்ணாவோட சேவை, டெவோஷனல் சர்வீஸ். நீங்கள் என்ன இதெல்லாம் நீங்கள் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அந்த ஒரு நாளில் கிருஷ்ணாவோட சேவைகள் கண்டிப்பாக நம்ம செல்ஃப் பண்ண போய் ஈடுபடுத்திருக்கணும். அது என்ன வேணாலும் இருக்கலாம், பட் அட்லீஸ்ட் யூ மஸ்ட் இன்னும் உங்களோட செல்ஃப் வந்து கிருஷ்ணா கூட எங்கேஜ் ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கனெக்ஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், இல்லாட்டி அது புது செயல். ஸோ திஸ் இஸ் த 3 திங்ஸ். ஒன்று ஸ்ரத்தா நம்பிக்கை இருக்கணும். செகண்ட் அந்த வேதங்களை நம்ம படித்தது பார்த்து அது நம்ம செல்ஃபை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். மூணாவது வந்து நம்ம கிருஷ்ணாவோட அந்த டிவோஷனல் சர்வீஸ், அந்த சர்வீஸ் வந்து சேவைகள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த மூணு நம்ம செஞ்சுக்கிற தொடர்ந்து நம்ம செஞ்சாக்கா யூ கேன் see progress in yourself. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ஆச்சாரியை பற்றி வந்து நான் பேச போகிறேன். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டேஸ் யாருன்னா ஸ்ரீனிவாஸ் தாக்கூர் யாருன்னா நம்மளோட 5 பஞ்சதத்துவல கடைசி ஸ்ரீவாசர். நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தாக்கா ஸ்ரீவாச தாக்கூர். ஸோ அவரை பற்றி தான் நான் வந்து பேசுகிறேன், ஸ்ரீவாச பற்றி. ஸோ இவர் வந்து ரொம்ப இப்போ சமீப காலமாக தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். இப்போனா இந்த மாயாப்பூரில் ஜெயபாதக மகாராஜ் வந்து பாடுறப்ப நம்ம இப்போ யூடியூப்பில் ரொம்ப வைரலாக ஓடிக்கிடுச்சு. அங்கே வந்து ஸ்ரீனிவாஸ் தாக்கூர் கிட்ட வந்து அந்த டியர்ஸ் மாதிரி 2 கண்ணில் வந்து அவரோட டியர்ஸ் வந்து வந்துடுற மாதிரி வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் தான் ஸ்ரீனிவாஸ் தாக்கூர். ஸோ அவரை பற்றி தான் நான் எனக்கு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ரீனிவாஸ் தாக்கூர் வந்து யாருன்னா அவர் வந்து நாரதர் முனியோட இன்கார்னேஷன். ஓகே, வேதங்கள் போட்டிருக்கு அவரு தான் நாரதர் முனியோட மறு இன்கார்னேஷன் இந்த மகாபிரபு டைமில் இருந்துருக்கார். ஸோ அவருக்கும் மகாபிரபுக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு வந்து ஒரு 10-15 இயர்ஸ் கேப் இருக்கும் ஒரு ஏஜ். இவர் வந்து ஒன்றும் எளிமையாக இஸ் மோர் ஓல்டர் தென் மகாபிரபு, அரௌண்ட் 10 to 15 இயர்ஸ். இவருக்கு வந்து இங்கே எக்ஸாக்ட் டேட் எப்போ வந்து எப்பியர் பண்ணன்னு சொல்லிட்டு இங்கே வந்து போடல. அண்ட் அவரோட குரு யாருன்னா மாதவேந்திரபுரி சொன்னால கதை. ஸோ அவரோட குரு தான் மாதவேந்திரபுரி. ஓகே, அவர் வந்து ஒரு பிரமின் ஃபேமிலியில் வந்து அவர் பிறந்தார். அவங்களோட ஒய்ஃப் பேர் வந்து மாலினி தேவி. அண்ட் இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் மகாபிரபு டைமில். எதுக்கு அவர் ரொம்ப ஃபேமஸ்னால் அவர் வீட்டுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். அவர் வீடு தான் த ஃபர்ஸ்ட் எங்கே சங்கீர்த்தன் வந்து மகாபிரபுனா சங்கீர்த்தன் தான். அந்த சங்கீர்த்தன் எங்கே உருவாகுச்சுன்னா ஸ்ரீனிவாஸ் தாக்கூரோட வீட்டில் தான் உருவானுச்சு.
அவரோட வீட்டில் தினைக்கும் சங்கீர்த்தனை ஓடிக்கிட்டு இருக்கோம். மகாபிரபு அங்கே தான் வந்து சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் அவர் தான் அந்த சங்கீர்த்தன லீடர், அவர் தான் லீடரு. அண்ட் அவர்கிட்ட வந்து ஒரு சின்ன லீலைகள்லாம் நடந்துச்சு. அது வந்து என்னன்னா, இவர் வந்து எவ்வளோ ஒரு மகாபிரபுவோட ரொம்ப தீவிரமான ஒரு பக்தன். எப்படின்னா, ஒரு நாள் வந்து இந்த சங்கீர்த்தனம் தினைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவங்க பிள்ளை வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு சீக்கில் வந்து இறந்துடும். அந்த பர்டிகுலர் ஒரு டேல வந்து இறந்துடணும். இறந்துட்டோன்னே அவர் தெரியும் இன்னைக்கு வந்து மகாபிரபு வராருன்னு சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்குன்னு. ஸோ பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வார்னா, அந்த பிள்ளை இறந்தது வந்து அவர் மறைச்சிடுவார். எல்லோரும் மறைச்சிடுவாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப துக்கமாக இருப்பாங்க, அழுவாங்க. ஆனால் ஸ்ரீனிவாஸ் தாக்கூர் சொல்லுவாங்க, நீங்களாம் ப்ளீஸ் அழுவாதீங்க, நீ அழுந்தாக்க நானே செல்ஃப் சூசைட் பண்ணிக்க, யாருமே ஒரு சத்தமும் பண்ணிக்காதீங்க சொல்லிட்டு அவர் அந்த ஸ்டேட்டில் அவர் இருப்பார். மகாபிரபு வந்தோடனே அவரோட முகத்தில் வந்து ஒரு ஒரு துன்பமும் இருக்க, ரொம்ப ஹாப்பியாக அவர் ரிசீவ் பண்ணுவார், சங்கீர்த்தனம் பண்ணுவார். ஸோ ரொம்ப ஜாய்ஃபுல்லாக பண்ணுறப்ப மகாபிரபுக்கு வந்து ஒரு ஃபீல் வரும். அவர் சொல்லுவார், ஸ்ரீனிவாசன் உன்னோட வீட்டில் வந்து ஏதாவது ஒரு கவலை கூட சம்பவம் ஏதாச்சும் நடந்துச்சா சொல்லிட்டு அவருக்கு வந்து அது உணர்வு வரும். அப்புறம் ஸ்ரீனிவாஸ் தாக்கூர் வந்து அவருக்கு வந்து மறக்க முடியாது. அவர் சொல்லுவார், அவன் மகாபிரபு அவர் சொல்ல மாட்டார், சாரி, அவங்களோட டிசைபிள் சொல்லிடுவாங்க, அவரோட பிள்ளை வந்து இறந்துட்டாங்க சொல்லிட்டு. மகாபிரபு ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக அவர் இருப்பார், ஏன் நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டேற. அப்புறம் அவர் சொல்லுவார், இல்லை இது நான் சொன்னாக்கா இந்த சங்கீர்த்தனம் பண்ண மாட்டீங்க, நீங்களும் துக்கமாயிருக்கீங்க சொல்லிட்டு, நீங்கள் வந்து ஆல்வேஸ் சந்தோஷமாக இருக்கணும் மகாபிரபு, உங்களை இப்படியே தான் நான் பார்க்கணும், நீங்கள் வந்து எந்த நேரத்திலும் எந்த விஷயத்திலும் கூட நீங்கள் துன்பமாக ஆகக்கூடாது, நீங்கள் டவுன் ஆகக்கூடாது சொல்லிட்டு அவருக்கு வந்து இந்த ரிப்ளை கொடுப்பாரு. மகாபிரபு ரொம்ப டச் ஆகிட்டு அவர் சொல்லுவார், வா நான் உன் பிள்ளையை பார்க்க சொல்லிட்டு அவர் போவார். அவர் பிள்ளையை போய் பார்த்தோன்னே அந்த பிள்ளை கை வைப்பார். அது கை வச்சோடனே அவர் மகாபிரபு சொல்லுவார், ஏன் நீ வந்து இவ்வளோ சீக்கிரமாக நீ கிளம்பிட்ட சொல்லிட்டோம். அந்த பிள்ளை வந்து அந்த கையை வச்சோடனே அந்த பிள்ளை வந்து அந்த உணர்வு வந்துடும். அந்த உணர்வு வந்துட்டு அது வந்து அப்படியே பேசும், அது வந்து ரிப்ளை பண்ணும், சொல்லுவோம் லைக் உங்களால தான், சாரி என்னோட டேட் முடிஞ்சு இவ்வளோ தான், நான் வந்து கிளம்புறது நேரம் வந்துடுச்சு மகாபிரபு சொல்லிட்டு. அப்புறம் மகாபிரபு திருப்பி ரிப்ளை பண்ணுவார், இல்லை நீ இங்கே இவரெல்லாம் இங்கே இருக்கிற நீ இருக்கணும் சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த உணர்வு கொடுப்பாரு. ஸோ இன்னும் மெனி மிரக்கல்ஸ்லாம் நடக்கும் மகாபிரபு டைமில். ஸோ ஒன் ஆஃப் த மிரக்கல் வந்து இது. ஸ்ரீனிவாஸ் தாக்கூர் வெரி ஃபெய்த்ஃபுல்லான ஒரு டிவோட்டி. இவன் வந்து அவங்க பிள்ளை இறந்தா கூட அந்த மூஞ்சில் ஒன்றுமே காட்டாமல் அவங்களுக்கு வேண்டியது மகாபிரபு ஹாப்பியாக இருக்கணும், சங்கீர்த்தனம் நடந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் வைராகியமாக அவர் வந்து இருந்தார். அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ரீனிவாஸ் தாக்கூர். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நான் ஒரு கன்க்ளூஷன் ஃபார் திஸ் கிளாஸ் என்னன்னா, இந்த நம்மளுக்கு வந்து 3 ஸ்டேஜ் ஆஃப் நம்ம லைஃப் ஒரு பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு 3 ஸ்டேஜ் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சம்பந்தா, அபிதயா அண்ட் பிரயோஜனம். சம்பந்தா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிருஷ்ணா கூட ஒரு கனெக்ஷன் வச்சுக்கணும். 3வது அந்த செயலில் ஈடுபாடு. 3வது பிரயோஜனம், அதுக்கு வந்து பலன் கிடைக்கும். இப்போ பிரபுபாட் வந்து கடைசியில் சொல்லியிருக்காரு, by understanding Vedic literature, one can understand his relationship with the Supreme Personality of Godhead. That's Sambandha. By performing the different process, one can approach him. Abhidaya. One can, by this process, we can approach him we can approach him. மூணாவது, at the end, one can attain the Supreme Personality. பிரயோஜனம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து கிருஷ்ணாவோட ஃபைனல் ஸ்டேஜ் அவர் டிக்ளேர் பண்ணுறாரு, ஐ எம் த சுப்ரீம் மெயின்டைன்னு சொல்லிட்டு இதை ஃபைனலாக அவர் சொல்கிறாரு ஸ்லோகத்தில். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது 16 ஸ்லோகா 16லேருந்து 18 வரைக்கும் நீங்கள் பார்க்குறது வந்து சம்பந்தம். அதாவது எப்படி கிருஷ்ணா வந்து நம்ம ஜீவாத்மா கூட எப்படி சம்பந்தம் வச்சுருக்கிறாரு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு
அது வந்து ஒரு விழா வரையும் வந்து போட்டிருப்பாங்க 16 to 18 வரைக்கும். 19 வந்து எப்படி நீங்கள் வந்து இது வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் எப்படி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அபிதயா 19 டெக்ஸ்ட் நம்ம 19 நீங்கள் பார்ப்பீங்க. டெக்ஸ்ட் 20ல் வந்து பிரயோஜனம் அதுக்கு வந்து என்ன உங்களுக்கு கிடைக்கும் சொல்லிட்டு நம்ம மறுபடிய கிளாஸில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து இதுதான். அல்டிமேட்லி ஒன் நமக்கு என்ன தெரியணும்னாக்கா கிருஷ்ணா இஸ் வெரி மெர்சிஃபுல். ஒன் திங் வாய் இஸ் வெரி மெர்சிஃபுல்னா பிகாஸ் அவங்களுக்கு அவங்களோட பொசிஷன் விட்டுட்டு அவங்களுக்கு வந்து நம்மளுக்காக ஒன்றே ஒன்று நம்மளோட சந்தோஷத்துக்காக நம்மளுக்காக அவர் இருக்கிறாரு. அது பரமாத்மாவும் இருக்கார். ஒவ்வொரு நீங்கள் நினச்சிக்காதீங்க நான் வந்து லோனாக இருக்கேன், லோன்லினஸ், உங்களுக்குள்ளே கிருஷ்ணர் இருக்காரு. அது அந்த கொனெக்ஷன் வந்து புரியணும் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ when you understand அது உங்களுக்கு அந்த கொனெக்ஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாக்கா தான் மித்த வேலைகள் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. அண்ட் ஃபைனலி என்ன ஸ்டேட்டில் நம்ம இருந்தாலும் ஒன்றே ஒன்று தான், நம்ம கிருஷ்ணாவோட அந்த கொனெக்ஷன் வந்து நம்ம மறக்கக்கூடாது. கிருஷ்ணாவை மறக்கவே கூடாது. அதை மறக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும்னா நம்ம அந்த கொனெக்ஷன் வச்சுக்கிட்டே இருக்கணும்னா சென்டிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் டிவோஷனல் சர்வீஸ். ப்ளஸ் அது வந்து ரொம்ப ஒரு சென்டிங் வந்து ரொம்ப ஒரு உன்னிப்பாக நம்ம செய்யணும். நம்ம செய்யும்போது மெக்கானிக்கலாக நம்ம சென்ட் பண்ணாமல் நம்ம வந்து சென்ட் பண்ணுற ஒரு சொற்கள் நம்ம செய்கிறது வந்து கிருஷ்ணாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப 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 கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது எப்படி நம்ம எதிர்க்கணும்னா நம்ம ஒரு ஃபோட்டோவோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ இந்த மாதிரி டேட்டி முன்னுக்கு வந்து நம்ம செய்கிறது ரொம்ப 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 நல்லது. ஸோ இது வந்து நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு செட் ஃபீலிங்ஸ் வந்து ஃபீல் ஆகும். யூ கேன் ஃபீல் இப்போது எவ்வளோ கஷ்டங்கள் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும், நான் வந்து கிருஷ்ணா விட்டுற மாட்டாங்க. அது ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இருப்பீங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு என் கிளாஸு. ரொம்ப நன்றி ரொம்ப பொறுமையாக கிளாஸ் கேட்குறதுக்கு. ஸோ ஏதாச்சும் கேள்விகள் இருந்தாக்கா ப்ளீஸ் கேள்வி. ஹரே கிருஷ்ணா.